அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாள படங்களில் நடித்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் அனுபமா பரமேஸ்வரன். இவர் தனது காதல் பிரேக்கப் குறித்து தீயை கொளுத்தி போட்டதுதான் திரை உலகத்தில் எரிமலையாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மலையாளத்தில் பிரேமம் படத்தின் மூலம் 3 நாயகிகளில் ஒருவராக அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர் அனுபமா பரமேஸ்வரன். முதல் படத்திலேயே பிரபலமான அனுபமா தமிழில் தனுஷுடன் கொடி படத்தில் நடித்து ஏ சுழலி என இளசுகளை சுழல வைத்தவர். பிரதீப் ரங்கநாதுடன் டிராகன் மற்றும் துருவ் விக்ரமுடன் பைசன் காலமாடன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். அதுவும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அனுபமாவை தூத்துக்குடி பெண்ணாகவே தத்ரூபமாக வாழ வைத்திருப்பார் என மிகப்பெரிய பெயரை அனுபமாவுக்கு பைசன் படம் பெற்று தந்தது. பைசன் காலமாடன் பட ஷூட்டிங்கின் போதே துருவ் விக்ரமை காதலிப்பதாக கிசுகிசுப்புகள் ரெக்கை கட்டி பறந்தன. துருவ் விக்ரம் அனுபமாவின் காதல் காட்சிகளில் காதல் தீ கொழுந்து விட்டு எரிகிறதே என ரசிகர்களை பனிக்கட்டியாய் உருக வைத்தது. அப்போதே அவர்களுக்குள் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், பயாலஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிவிட்டதோ என ரசிகர்கள் தீ கொளுத்தி போட்டு வந்தார்கள். இந்த கிசுகிசுப்புகளை எல்லாம் இருவரும் மறுக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. இந்த நிலையில்தான் அனுபமா பரமேஸ்வரன் தனது மனதில் உள்ள டன் கணக்கான பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்தது போல ஒரு பேட்டியை ரசிகர்களின் இதயத்தில் இறக்கி இருக்கிறார். அந்த பேட்டிதான் தற்போது சினிமா ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. துணையின் அருகில் இருக்கும் போது எப்போதும் நிம்மதியே கிடைக்க வேண்டும். ஆனால் எனது முந்தைய உறவில் எப்போதும் ஒருவித பயத்துடனேயே இருந்தேன். ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேச வேண்டிய கட்டாயம் இருந்ததால் எப்போதும் ஒருவித எச்சரிக்கையுடனே இருந்தேன். ஆரம்பத்திலேயே இத்தகைய பயம் வருவது ஆபத்தானது என கூறியவர் தனது காதலன் எப்படிப்பட்டவர் என கூறியதுதான் பரபரப்புக்கு காரணம். அதுவும் தனது கருத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பு அனுபமா ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் சில நேரங்களில் மன அமைதியை தேட எதற்கும் உதவாத பாதைகளை கைவிட வேண்டியிருக்கும். என்னை மீண்டும் என்னிடமே அழைத்து வந்ததற்கு பிரபஞ்சமே உனக்கு நன்றி என பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் இது குறித்து அனுபமா வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். அந்த பதிவு ஏதோ திடீரென ஒரே நாளில் போட்டது அல்ல. அதற்கு பின்னால் 2 வருட வலி இருக்கிறது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னை நானே மீண்டும் கண்டுபிடித்து குணமடைய எனக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது. நான் அனுபவித்தது சாதாரணமான காதல் பிரச்சனை அல்ல, நார்சிசிஸ்டிக் அபியூஸ் எனப்படும் உளவியல் ரீதியான கடுமையான துன்புறுத்தல். இது போன்ற விஷயங்களை நேரடியாக அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே அதன் வலியும் வேதனையும் தெரியும். காதலிக்கும் போது காதலின் மீது நம்பிக்கை வைத்து தனிப்பட்ட காயங்களையும் வலிகளையும் பகிர்ந்து கொண்டேன். அப்படி என்னை பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலம் ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை உருவாக்கினார். ஆரம்பத்தில் அது நம்மை கட்டுப்படுத்துவது போல தெரியாது. மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்குவார்கள். உதாரணமாக நாம் சுடிதார் அணிந்திருக்கும் போது என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா என பாராட்டுவார். அதை கேட்டதும் மனசு நிறைந்துவிடும். பிறகு அவருக்கு பிடித்த உடைகளையே நாம் தொடர்ந்து அணிய ஆரம்பித்து இறுதியில் என்ன உடை அணிய வேண்டும் என்பதை கூட அவரிடமே கேட்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்படித்தான் அவர் சொல்ல சொல்ல எனக்கே தெரியாமல் என்னுடைய சுய விருப்பங்கள் மாறத் தொடங்கின. உணவு மேஜையில் அரட்டை அடித்து பேச சாப்பிடும் என்னிடம் நீ அப்போது அமைதியாக இருந்தது நன்றாக இருந்தது என்றார். உடனே அவர் என் அமைதியை விரும்புகிறார் என நான் உணவு மேஜையில் பேசுவதை நிறுத்தினேன். பிறகு ஸ்லீவ்லெஸ் ஆடை அணிந்த போது வெளியே மிகவும் வெப்பமாக இருக்கிறது, இதனை அணிய வேண்டுமா என கேட்டார். நான் ஐயோ என் மீது இவ்வளவு அக்கறையா என அதனை தவிர்த்தேன். தொடர்ந்து இன்று என்ன ஆடை அணிகிறாய் என்பதை கேட்பார். நான் அதனை புகைப்படம் எடுத்து அனுப்பி வைப்பேன். இன்ஸ்டாகிராமில் புகைப்படங்களை பகிர்ந்தாலும் இது சரியாய் இருக்கிறது என்று நினைக்கிறாயா என கேட்டு அதனை உளவியலாக சிந்திக்க வைத்து பதிவை நீக்க வைப்பார். நினைத்து பாருங்கள், ஒரு நாள் அவர் ரெமோ அப்படி ஒரு காதல், நாம் மிக கொடுத்து வைத்த ஆள் என்கிற அளவுக்கு கனவுகள் துளிர்க்கும்.
அடுத்த நாள் அந்நியனாகி விடுவார். மோசமான துன்புறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டும். பிறகு அம்பியாக மாறி அழுது கெஞ்சி நம்மை சமாதானப்படுத்துவார். நடிகை மடோனா செபாஸ்டியன் தன் நார்சிசிஸ்ட் காதல் அனுபவங்கள் குறித்து பேசிய போதுதான் நாமும் இப்படியான சூழ்நிலையில்தான் இருக்கிறோம் என்பதை நினைத்து நடுங்கினேன் என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறும்போது, காதலிக்க ஆரம்பித்த சில மாதங்களிலேயே அவரின் குடும்பத்தாரிடம் என்னை அறிமுகப்படுத்தினார். அவரின் குடும்பத்தினர் என் வீட்டுக்கு வந்தனர். என் பெற்றோர் அவர்களின் வீட்டுக்கு சென்றனர். இப்படி 3 மாதங்களிலேயே நிச்சயதார்த்தம் எங்கு நடத்துவது, எத்தனை பேர் வர வேண்டும் என்ற பேச்சுக்கள் வந்தன. ஆனால் அந்த நிச்சயதார்த்தத்தை நான் பலமுறை தள்ளி போட்டேன். இது சரியான நேரம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக் கொள்ளலாம், நீ உன் கேரியரில் கவனத்தை செலுத்து, நமக்கு இன்னும் வயது இருக்கிறது என்று தொடர்ந்து கூறினேன். பணத்திற்காக நான் இந்த உறவில் இருந்திருந்தால் நிச்சயதார்த்தத்தை ஒருபோதும் நிறுத்தியிருக்க மாட்டேன் என்றும் அனுபமா வேதனையோடு பகிர்ந்துள்ளார். நடிகை அனுபமா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கும் இளம் நடிகரின் குணங்கள் குறித்து பேசியது பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. பலரும் அனுபமா குறிப்பிட்டது நடிகர் துருவிக்ரமாக இருக்கலாம் என அவர் பக்கம் பார்வையை ஜூம் செய்ய ஆரம்பித்து விமர்சித்து வருகிறார்கள். பைசன் களமாடன் படத்தில் வயதில் சிறியவனாக இருந்தாலும் துருவிக்ரமை துரத்தி வெறித்தனமாக காதலிக்கும் பெண்ணாக நடித்திருப்பார் அனுபமா. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது நேர்மாறாகி விட்டதே எனவும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் அனுபமா நேரடியாக துருவிக்ரம் பெயரை குறிப்பிட்டு கூறவில்லை. மேலும் இன்னொரு தரப்பு விவரங்களும் தெரியாது. கத்தரிக்காய் முற்றினால் கடை தெருவுக்கு வரும், பிரச்சனை முற்றினால் பிரஸ் ரிலீஸ் ஆக வரும். அப்படி இருக்க துருவிக்ரமை குறிவைத்து விமர்சிப்பது, விளாசுவது நியாயமல்ல எனவும் இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.